நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் பலாக்காய் பிரியாணியும் பலாக்காய் வறுவலும் செய்ய போகிறோம். இந்த பலாக்காய் பிரியாணி மட்டன் பிரியாணி மாதிரி நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். பலாக்காயும் மட்டன் மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி மட்டன் மாதிரியே இருக்கும். இந்த பலாக்காய் வறுவல் ஏற்கனவே நான் சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முன்னே நம்ம கையில் எண்ணெயை தடவிட்டு பலாக்காயை கட் பண்ணிக்கலாம். இதனுடைய மேல் தோலையெல்லாம் சீவி எடுத்துடலாம். இதில் பாதி தான் நான் பிரியாணியும் வறுவலும் செய்ய போகிறேன். அதனால் நாம் பாதியை மட்டும் மேல் தோலையெல்லாம் செதுக்கி எடுத்துகிட்டு இப்போ பலகையிலையும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இதனுடைய பால் கையில் ஒட்டிச்சுன்னா சீக்கிரம் விடாது. அதனால் பலகையிலையும் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி பிரியாணி செய்ய போதில் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கினேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் எப்போதும் குக்கரில் வேக வைக்க மாட்டேன். குக்கரில் வேக வச்சா ரொம்பவும் வெந்து போயிடும். அதனால் நான் குக்கரில் வேக வைக்க மாட்டேன். இன்றைக்கி மணி ஆயிடுச்சுன்றதால நான் குக்கரில் போட்டு வேக வச்சினேன். குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு மூடி போட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை திறந்து பார்த்துக்கிறேன். காய் நல்லாவே வெந்து வந்துடுச்சு. பிரியாணி செய்கிறதுக்கு முக்கால் பதம் வெந்திருந்தால் போதும். ஆனால் இது முழு பதமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சு இதில் பாதியை தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன், பாதியை வறுவல் செய்ய போகிறேன். இப்போ இந்த வறுவல் செய்கிறதுக்காக மசாலாலாம் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 குழிக்கரண்டி அரிசி மாவு, 1/2 குழிக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இது கலந்தாச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் பிரியாணிக்கு போட வேண்டிய காரத்தை இப்போவே நான் இந்த காயிலே போட்டு கலந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த காய்க்கு தேவையான உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி செய்யும்போது நம்ம காரம் போட தேவையில்லை. அந்த காரத்தை இதிலே போட்டு பெசரி ஊற வச்சிடலாம். அப்போ தான் காயில் நல்லா காரம் ஏறி இருக்கும். அதனால் இதை பெசரி ஊற வச்சிடலாம். குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு குக்கர் அடுப்பில் போட்டுட்டு ஒரு குழிக்காண்டி அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதெல்லாம் காஞ்சதும் ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாயும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது செவந்ததும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு இதனுடைய பச்சை வாசனை போனதும் தக்காளியை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா தழையும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வாசனை வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கிற பலாக்காயும் போட்டு இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் பிரியாணி மசாலா இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்டுட்டு நான் இதுக்கு 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 கிளாஸ் தேங்காய் பாலும் 2 கிளாஸ் தண்ணியும் ஊற்றிக்கிறேன். நம்ம தேங்காய் பால் ஊற்றி இந்த பிரியாணி செய்யும் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் 2 கிளாஸ் இல்லை தேங்காய் பால் ஊற்றிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் தேங்காய் பால் பிடிக்கலன்னா தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நீங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். பிரியாணி அரிசி போடுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க. நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் போடுகிறேன். இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் 2 கிளாஸ் தேங்காய் பாலும் 2 கிளாஸும் தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் சரி பார்த்துட்டு தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியை போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் போன பிறகு திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பளபளன்னு பிரியாணி இருக்குது. இதிலே கடைசியாக இன்னும் கொஞ்சம் புதினா தழையை போட்டு கலந்து விட்டால் இன்னும் ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இதை போட்டு கலந்து விட்டுக்கலாம். பக்கம் பலாக்காய் வறுவலையும் நான் வறுத்துக்கிட்டே இருக்கேன். நல்லா சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி இதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பலாக்காயில் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.